குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.4ல் சம் நம்பர் 4 பார்க்க போகிறோம். சம் பார்த்தீங்கன்னா எ சோப் ஃபேக்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் 9600 சோப் இன் டேஸ். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான்? 9600 சோப்பு 6 நாளைக்கு தயாரிக்கிறான். எத்தனை மணி நேரத்துலனா 15 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு தயாரிக்கிறான். சரிங்களா? 15 மணி நேரத்துக்கு 6 நாள் வேலை செஞ்சான்னா 9600 சோப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறான். ரைட்டுங்களா? கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஹவு மெனி டேஸ் வில் இட் ப்ரொடியூசஸ் 14400 சோப்ஸ் ஒர்க்கிங் 3 more hours a day. அப்போ 14400 சோப்பு தயாரிக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்கான்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அந்த வேலையை செஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கணும். சரிங்களா? சொல்யூஷன் எழுதிக்கங்க. லெட் த ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் டேஸ் பி எக்ஸ். எவ்வளோ நாள்னு நமக்கு தெரியாது, அதனால் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. சோப்ஸு ஹவரு டேஸு. அப்போ 9600 15 ஹவர்ஸு 6 டேஸு. அப்போ 14400 15 ஹவர் ப்ளஸ் 3 மணி நேரம் சேர்த்திக்க சொன்னாங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா 18ன்னு போட்டுக்கோங்க, எக்ஸ்னு போட்டுக்கோ. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா d1 into h1 by w1 equal to d2 into h2 by w2. இப்போ இருக்கிற வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? d1ஓட வேல்யூ என்ன வரும்? d1ஓட வேல்யூ 6 into 15 by 9600 equal to x into 15 plus 3 divided by 14,400. சரிங்களா? இது அப்படியே என்ன சொல்றீங்க? ஒரு சைடு கொண்டு போயிடுங்க, எக்ஸ் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ 6 into 15 into 14,400 divided by 9600 into 15 plus 3 என்ன வரும்? 18 வருங்களா? அது அப்படியே கூட 18 கூட வச்சுக்கோங்க அதை. ஓகேங்களா? ஈக்குவல் டு எக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டபுள் ஜீரோக்கு இந்த டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது என்ன வரும்? 48. அதே போல் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 72. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 24. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 36. இதை கேன்சல் பண்ணால் 12. இதை கேன்சல் பண்ணால் 18. திரும்ப கேன்சல் பண்ணால் 6. இதை கேன்சல் பண்ணால் 9. இதை கேன்சல் பண்ணால் 2. இதை கேன்சல் பண்ணால் 3. ஓகேங்களா? திரும்ப இந்த 18ஐயும் 15ஐயும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? இது வந்து 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸுங்களா? இது 6 டைம்ஸா? இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணிக்க. இப்போ வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுங்க. எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 into 3 divided by 2. அதை சிம்பிளிஃபை பண்ணால் 15 by 2 equal to x. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 by 2 என்ன பண்ணுவோம்? 7.5 days. 7.5 days. ஓகேங்களா?